வணக்கம். இப்போ கடந்த சில வாரமா பார்த்தீங்கன்னா, கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸ் நல்லா ஃபால் ஆயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பதட்டம். என்னடா நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். திடீர்னு இந்த மாரி அடி வாங்குதே! என்ன பிரச்சனை? அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரே வாரத்தில இதெல்லாம் நடக்குது. என்ன பிரச்சனை? கோல்டு, சில்வருக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்படின்னு நெறைய கேள்விகள் உங்க மைண்ட்ல இருக்கும். வாங்க அத பத்திலாம் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில ஆல்மோஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர் 5-6% இறங்கியிருக்கு. இதனால இன்வெஸ்டர்ஸ், நகை வாங்குறவங்க, ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன கொஸ்டின். என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு ஒரு வாரத்தில் இது மாதிரி நடக்குது? ஏதாவது மேஜர் கிராஷ் ஆகுதா? இல்லை இது டெம்பரரியாக நடக்கிற ஒரு விஷயமா? என்னதான் ஆச்சு? அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டில் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கான ஆன்சரை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோல்டு கடந்த 1 இயரா வரலாறு காணாத ஒரு விலை உயர்வு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1,50,000 லட்சம் வரைக்கும் போச்சு. அவுன்ஸ் லெவல்ல பார்த்தீங்கன்னா, $4,000 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா? இப்ப நடக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் வாங்க. இப்ப மார்க்கெட்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ராக்கெட் மாரி மேல போயிட்டே இருக்காதுங்க. ஓகேங்களா? ஏற்றம், இறக்கம் 2மே கொண்டது தான் மார்க்கெட். ஒரு பொருள் நல்ல விலை ஏறுதுன்னா, அப்பப்ப அது கொஞ்சம் கரெக்ட் ஆகணும். ஓகேங்களா? அப்பதான் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் சரியா இருக்கு. கரெக்ட்டா போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாரி இப்போ ஒரு ட்ரேடர் இருக்காரு. ஒரு ரூ. 10க்கு ஒரு பொருள் வாங்குறாருன்னா, ரூ. 100 போச்சுன்னா, அவரு அத விக்க தானங்க செய்வாரு. ப்ராஃபிட் புக் பண்ணணும்ல. அந்த ப்ராஃபிட் வரணும்ல. அந்த விஷயம் தான் இப்ப நடக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரீசன் மெயினா நான் சொன்ன மாரி ப்ராஃபிட் புக்கிங். ரூ. 10 வாங்குனவரு ரூ. 100 போக சொல்ல ரூ. 90 லாபம் வேணும்னு விற்க தான் செய்வாங்க. ஓகேங்களா? அதே மாரி இப்ப இந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. கோடிக்கணக்குல கோல்டு வாங்குறவங்க. ஒரு 10,00,00,000 வாங்குனவன் இப்ப 100,00,00,000 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். எல்லாருக்கும் வித்து அந்த காசு ப்ராஃபிட் பார்க்கணும்னு தானே நினைப்பாங்க. ஸோ அதுதான் இப்ப நடக்குது. ஏன்னா, ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோல்டு. ஸோ நெறைய இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் ஓகே. இப்ப நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடலாம். ஏன்னா நாளைக்கு விழுந்துச்சுன்னா நமக்கு அந்த லாபம் குறைஞ்சிரும். அதனால இப்பயே வித்து நல்ல காசு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணனால ஒரு இறக்கம் தான் இது. 2வது பார்த்தீங்கன்னா, யுஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. அதே மாரி பாண்டோட ஈல்டுல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஒரு மோட்லேருந்து இன்னொரு மோட் போயிட்டே இருப்பாங்க. அதாவது இப்ப பாண்ட்ல வட்டி விகிதம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இங்க இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ட அங்க மூவ் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, கோல்டுல உங்களுக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த டிவிடெண்டோ, இன்ட்ரெஸ்ட்டோ வராது. இதுவே நீங்க ஸ்டாக்கோ, இல்ல பாண்ட் அது மாரி இருக்க சொல்ல இதெல்லாம் கிடைக்கும். ஸோ, இந்த சர்க்கிள் இல்ல இந்த சைக்கிள் நடந்துட்டு தான் இருக்கும் அப்பப்ப. ஸோ, இப்ப ஈல்டு ஏறனால கோல்ட கொஞ்சம் வித்துட்டு, அங்கருந்து மூவ் பண்ணி பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? 3வது ரீசன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, கோல்டு ஒரு வார் நடக்குது. இல்ல ஒரு அன்சர்டனிட்டியா இருக்கு. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இல்ல ஒரு பயம் கலந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. இது மாரி சமயங்கள்ல நெறைய பேர் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா, நிலைமை கொஞ்சம் சுமூகமாகுது. இப்ப ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, காசால சீஸ் ஃபயர் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ, அந்த வார் பதட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாரி ரஷ்யா கூட டிஸ்கஷன், சைனா கூட டிஸ்கஷன் இது மாரி விஷயங்கள் நடக்க சொல்ல, ஒரு நம்பிக்கை தெரியிற மாரி இருக்க சொல்ல, கோல்ட கொஞ்சம் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு ரீசன். 4வது ரீசன் பார்த்தீங்கன்னா, சீசனல் டிமாண்ட். எப்பவுமே நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, தீபாவளி டைம்ல நெறைய பேர் கோல்டு வாங்குவாங்க. அதே மாரி கல்யாண சமயத்துல நெறைய பேர் கோல்டு வாங்க. ஸோ, அப்ப விலை நல்லா ஏறும். தீபாவளி முடிஞ்சோனே அந்த டிமாண்ட் கொஞ்சம் குறைய தான் செய்யும். ஓகேங்களா? அதே மாரி நெக்ஸ்ட் இப்ப கல்யாண சீசன் வர சொல்ல போய் வாங்க தான் செய்வாங்க. அதுவரைக்கும் ஒரு சின்ன ஸ்லோ டவுன் இருக்கும். அதே மாரி விலை கொஞ்சம் குறையட்டும். அப்போ வாங்கலான்னு வெயிட் பண்றவங்க இருக்க சொல்ல கொஞ்சம் டிமாண்ட் குறைய சொல்ல விலையும் கொஞ்சம் குறைய தான் செய்யும். இது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? அடுத்தது மார்க்கெட் சைடு வரும். டெக்னிக்கல் மார்க்கெட் கரெக்ஷன் வாங்க. எப்பயுமே ஓவர் பாட், ஓவர் சோல்ட், ஓவர் பாட். நெறைய வாங்கிட்டாங்க அப்டின்னா, கொஞ்சம் செல்லிங் நடக்கணும். அப்பதான் கரெக்ட்டான ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் வேணும். ஏறிட்டே போ முடியாதுல்லங்க.
அப்புறம் அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது அதுக்கு? ஓகேங்களா? ஸோ அப்பப்போ சின்ன கரெக்ஷன் நடக்கும். அந்த கரெக்ஷன் நடந்தால் தான் லாங் டேர்மில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லாத அது போகும். அந்த கரெக்ஷன் நடக்கலைன்னா அது வேறு மாதிரி ஒரு ஆபத்தை உருவாக்கிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம எஸ்பெஷலி நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இதனால் நமக்கு ஒன்றும் ஒரு பெரிய க்ரைசிஸ் இல்லை. பதட்டப்பட வேணாம். ஓகேங்களா? இதுக்கான டிமாண்ட் ஒன்றும் இருக்க தான் செய்யுது. லாங் டேர்மில் புல்லிஷான ஒரு ட்ரெண்டாக இருக்குது. புல்லிஷ்னா நல்ல ஒரு ஏற்றத்துக்கான வழி தான் இருக்குது. ஓகேங்களா? அது சில்வர் கூட பார்த்தீங்கன்னா, சில்வருக்கான ரெக்யர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக தான் இருக்குது. சோலார் பேனல் செய்யறதுக்கு தேவை, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் செய்ய தேவை, எலக்ட்ரானிக் டெக்னாலஜி செக்டார்ஸ்லேயும் தேவை. ஓகேங்களா? அதே மாதிரி கோல்டும் நான் சொன்ன மாதிரி எக்கானமிக் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட டிமாண்டு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அ மேஜர் கிரைசிஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட டெசிஷன் இங்கே என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, ரேட் கட் பண்ண போகிறாங்களா, அதே மாதிரி யூஎஸ் சைனா கூட டாக் நடக்கிறதுல என்னெல்லாம் ஆக போகுது, அதே மாதிரி வெட்டிங் சீசன் வரசோட டிமாண்ட் எப்படி இருக்குது, இது மாதிரி பல விஷயங்களை வச்சு ஷார்ட் டேர்மில் ப்ரைஸ் எப்படி போகும் அப்படின்றது நிர்ணயிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நான் சொல்ல என்னென்னா, திஸ் இஸ் நாட் அ கொலாப்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் பிரேக் டவுன், டெம்பரரியாக நடக்கிற ஒரு கரெக்ஷன். ஓகேங்களா? கோல்டுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்க தான் செய்யுது. ஸோ பேனிக் ஆகிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நல்ல ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சி வர சொல்ல அந்தந்த ஃபேஸில் தாராளமாக நம்ம கோல்டை வாங்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நன்றி.